तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது பிறருக்கு வழிகாட்டுறதில் முதலிடத்தை வகிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகப் போகுது. சனி பகவானின் பார்வையில் நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் இனிமே இருக்காது. உடல்நிலையில் இருந்த பாதிப்பு, மனநிலையிலும் குழப்பம்லாம் விலகப் போகுது. உங்கள் செல்வாக்கு உயரும். தம்பதிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். திருமண வயதினருக்கு வரலாம் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை கூடும். எதிர்பார்க்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புலாம் தேடி வரப்போகுது. இதுவரை போராட்டமாக இருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். சனி பகவான், ராகு, சூரியன் சந்திப்பால் செயல்களில் நிதானம் வேணும். ஒவ்வொன்றிலும் கவனமாக செயல்பட வேணும். ஓய்வு உறக்கம் இன்றி செயல்படுறவங்க தங்கள் போக்கை மாற்றி கொள்ள வேணும். குடும்பத்திலும் சிறு குழப்பங்கள், பிள்ளைகளால் மனக்கவலை, தாய் வழி உறவுகளால் நெருக்கடி என ஒரு சிலருக்கு சங்கடம் ஏற்படலாம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். காவல்துறையினர், பேரிடர் மீட்பு துறையினர் பணிபுரியும் இடத்திலும் சுய வாழ்க்கையிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 4. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 18, 21, 27, 30, ஏப்ரல் 3, 9, 12. பரிகாரம் ஈஸ்வரரை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தது அனுஷம். அதை பற்றி பார்க்கும் பொழுது எதிலும் கவனமாக ஈடுபட்டு வெற்றி அடையும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் ராசியை பார்த்து சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் உண்டாக்கி வரும் நிலையில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். நேற்று திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரா. பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது என்ற கனவு நனவாக. அலைச்சலும் உழைப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகவா. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். லாபம் கூடும். மார்ச் 30 முதல் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் தெளிவு இருக்கும். வியாபாரிகளுக்கு, கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தடைகளை சந்தித்து வந்த நிலை மாறும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் மறையும். சிறு வியாபாரிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சி வெற்றியாவதுடன் உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகும். தம்பதிக்குள் அனுசரித்து சென்று வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 4, 5. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 18, 26, 27, ஏப்ரல் 8, 9.
பரிகாரம் வந்து பைரவரை வழிபட்டோம்னா நெருக்கடிகள் அனைத்தும் நீங்குமுங்க. அடுத்தபடியாக கேட்டையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உச்சத்தை எட்டும் பாக்கியம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். கடந்த மாதம் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்க, குடும்பம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாதம் முழுவதும் லாபஸ்தானம் பலமடைவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நட்சத்திரநாதன் புதன் பகவான் மார்ச் 30 முதல் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். தொடர்ந்து முயற்சி செய்து முடியாமல் இருந்த வேலை முடியும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வியாபாரிகள் செய்து வரும் தொழிலை விரிவி செய்வீங்க. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். குரு பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அந்தஸ்து உயரும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும். முடங்கி கிடந்த தொழில் லாபம் காணும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும். வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். பிள்ளைகளுக்காக செலவு அதிகரிக்கும். வெளிநாடு போவதற்கான மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். அந்நியரால் லாபம் கூடும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனாலும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றிருக்கிறதுனாலும் அனைத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. வாய்ப்பு தேடி வந்தாலும் அவற்றில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் அறிந்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். தேர்வை எளிதாக எதிர்கொள்வீங்க. மூத்த குடிமக்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராசிரமம் வந்து ஏப்ரல் 5, 6. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 18, 23, 27, ஏப்ரல் 9. பரிகாரம் வந்து வீரராகவ பெருமாளை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டு.